ஆக்சன் தலைவா யுவர் கிரேட் அப்படின்னா பார்க்குறாரு சங்கர் சார், என்னது இது அப்படிங்கிறாரு. பெருசா சட்டி இருக்குமே அது கொடுங்க. இல்லைங்க சங்கர் சார் இந்த சட்டி தான் போட சொல்லியிருக்காரு அப்படின்னு. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai. திடீர்னு விஜய் சார் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நல்ல நண்பன் அப்படின்னு ஷூட் பண்ணின்னு இருக்கிறோம். எந்த நண்பனே தெரியாம ஷூட் பண்ணின்னு இருக்கிறோம். சொல்லு மாமா அப்படின்னுறான். டேய் ஒன்றும் இல்லடா சங்கர் சார் பேசுங்க. டே காமெடி பண்ண அதுக்குள்ள கொடுத்துட்டேன். எப்படி இருக்கீங்க ஆரியா? பாஸ் காமெடி பண்ணாதீங்க பாஸ், உடம்பு நல்லா மனசை தேத்திக்கோ. இன்னைக்கு வில்லியான மத்தியில உன் மார்க்கெட் டவுன், நம்ம 2 பேரும். இது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நானே தான் இந்த சீனை வந்து செலக்ட் பண்ணேன். எனக்கு அந்த அந்த இன்டர்வியூ கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அந்த ரியலைசேஷன் ரொம்ப ஆத்தென்டிக்காக நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்தியிருப்பீங்க அப்படி தான் சொல்லணும். இல்லை ஆக்சுவலி இது படம் உங்களுக்கு தெரியும்ல, இட்ஸ் ரீமேக், 3 Idiots ரீமேக்குன்னு. இந்த படத்தை வந்து நான் ஒரு நார்மல் ஒரு ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ரீமேக் பண்ண போகிறேன்னு கூட தெரியாது. பட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம அமீர் கான் சார், விஜய் சார் இங்கே பண்ணியிருந்தார். ஸோ அந்த ரோல் வந்து அமீர் கான் சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் எடுத்து பண்ணியிருந்தார். பண்ணும்போது எனக்கு வந்து என்னடா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்ததுலே. அண்ட் அது இல்லாமல் அந்த இன்னொரு கேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஷர்மான் ஜோஷி ரோலும் அவனும் கலக்கிட்டான்ப்பா. ராஜு ரஸ்தோகியில் பேர் கரெக்ட். ஸோ செம்மையாக கலக்கிட்டான்ப்பா, சூப்பர்ப்பா, மாதவனும் சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. நான் வந்து படத்துக்கு வந்து வெண்பனியே அப்படின்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷூட் பண்ணால் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அப்பா நம்ம இதெல்லாம் ஃபேக்ட்ஸு, ட்ரிவியா மாதிரி சொல்கிறேன். அப்போ சங்கர் சார் டைரக்டர் இல்லை, எனக்கு வந்து ஜெயம் ராஜா இருக்கார் இல்லைங்களா, நம்ம ரவி மோகன். ஸோ ரவி ஜெயம் ரவியோட பிரதர் ஜெயம் ராஜா. ஸோ அவர் எனக்கு லைக் அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு பேசியிருக்காரு. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரீமேக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போது யார் இவங்க ரோல் பண்ணுறாங்க? இல்லைடா ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க கதை சொல்ல வருவாங்க. ஐ மீன் கதை ஏற்கனவே தெரிஞ்சது தான். நீ எதாவது ஃப்ரீயாக இருந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஆரியா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி செம்ம ஃபன்னாக இருக்குமே, விஜய் சார், நான், ஜாமி, இல்லை ஆரியா, இல்லை ஜெயம் ரவி, ஏன்னா ஜெயம் ராஜா பண்ணுறாங்களே. ஸோ ஆரியா இல்லை ஜெயம் ரவியாக இருக்கும்டா, நீ எந்த கேரக்டர் பண்ணுறேன்னு அவங்க ஏதோ தே வாண்டட் டு டாக் டு யூ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது பண்ணேன். அப்புறம் திடீர்னு இன்னொரு ஃபோன் வருது. சார் இந்த மாதிரி 3 Idiots சார் அப்படியா, சூப்பர் பண்ணலாமே அப்படின்னா, இந்த வாட்டி யார் சங்கர் சார் பண்ணுறாரு அப்படின்னாரு டைரக்ஷன். சங்கர் சாரா? ஓ அப்படியா, சரி ஓகே. யார் ஹீரோவாக பண்ணுறாங்க இதில்? இந்த வாட்டி 2 லாங்குவேஜில் எடுக்கிறாங்க, தமிழ்லேயும் எடுக்கிறாங்க, தெலுங்குலேயும் எடுக்கிறாங்க. ஸோ தமிழில் வந்து விஜய் சார் வச்சு எடுக்கிறாங்க, தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு சார் வச்சு எடுக்கிறாங்க. அண்ட் அதில் இந்த கேரக்டர் நான் சொன்னேன், இந்த கேரக்டர் 2துலேயும் ஒன்று தான் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க, எனக்குலாம் வராதுங்க, ஐயோ நான் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம். அப்புறம் திடீர்னு சங்கர் சார் கூப்பிட்றாரு. சங்கர் சார் கூப்பிட்டோன்னே ஃபுல்லாக எங்கள் வீட்டிலேருந்து வர சொல்கிறாங்க, சரி போகிறா சங்கர் சார் கூப்பிட்றாரு. போனால் ஃபுல்லாக இந்த எனக்கு ஏன்னா எந்த ரோல் பண்ணணும்னு தெரியல, பட் எனக்கு அந்த ஷர்மான் ஜோஷி ராஜு ரஸ்தோகியோட ரோல் எனக்கு நான் மனசில் வச்சுருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயாக சேவர்கோடி செந்திலோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. விஜய் சார் நமக்காக போயிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் திருடுறாரு. ஸோ அதனால சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அது ஒத்துக்கிட்டேன். ஸோ போகும்போதே அதே கெட்டப்பில் வேற போகிறேன் நான். நல்லா இருக்குது, நீங்கள் வந்து மாதவன் ரோல் பண்ணுறீங்களா சார்? சார் நான் எதுக்கு சார் இந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் நான் கேட்டேன்னா, மாதவன் ரோல் யார் சார் பண்ணுறாங்க? இல்லை நான் ஒரு 2-3 பேர் எழுதி வச்சுருக்கேன், ஆர்யா, ரவி, அப்புறம் ஸ்ரீகாந்த், இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கிறேன், இவங்கெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் ரவி வேணால் பண்ண சொல்லுங்கள் சார், இல்லாட்டி ஆர்யா வேணால் சொல்லுங்கள் சார், நானே பேசி கொடுக்குறேன் சார் அப்படின்லாம் சொல்கிறேன். திடீர்னு விஜய் சார் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க கதையை, படம். ஏன்னா அவர் வந்து ஏதோ வேலாயுதம் படத்துக்கு டேட்ஸ் வந்து ஏதோ மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு
விஜய் சார் பாடல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நானும் சங்கர் சார் ஆஃபீஸுக்கு திரும்ப போய் சொல்கிறேன், சார் நான் மகேஷ் பாபு சார் எனக்கு தெலுங்குலாம் தெரியாது சார், எனக்கு விட்ருங்க சார், நான் படம் பண்ணல சார் அப்படின்ட்டேன். நான் சார் என்ன ஐயோ என்ன நீங்கள் இல்லை சார் விஜய் சார் பண்ணல அப்படின்னால நானும் இதில் இல்லை விஜய் சார்லாம் பண்ணுறாரு. நான் சொன்னேன் சார் அப்போது நீங்கள் மாதவன் ரோல் நீங்கள் சார் மாதவன் ரோல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், எனக்கு விட்டு நான் திரும்ப எனக்கு அவர் ரோல் தான் சார், எனக்கு அந்த ஷர்மான் ஜோஷி ரோல் தான் சார் சூப்பர் ரோல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், நான் நல்லா சூட் ஆவேன் சார், நான் இது வந்து கொஞ்சம் நல்ல ரோல் சார் இது, பட் ஐ வாண்ட் டு டூ திஸ் ரோல் ஒன்லி அப்படின்னு. இல்லை அது நீங்கள் அந்த இப்போது நீங்கள் இந்த ரோல் வந்து நான் வேற ஒருத்தர் பேசி வச்சுருந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் நான் வேணால் ஆர்யா கிட்ட பேசி கொடுக்குறேன் சார், நான் போய் ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஆர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆர்யாவுக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போது இந்த அவன் இவன் ஒரு படம், அவன் இவன் படத்துக்கு ஃபுல்லாக அந்த நடு ரோட்டில் ஒரு ரிஹர்சல் பண்ணின்னு இருக்கிறாப்புல அவன் விஷாலும் ரெண்டு பேரும் டன்ட்டு டக்குன்னு கேட்டுட்டு இருக்குது. நான் சொன்னேன் டேய் கொஞ்சம் ஃபோனை கொடுப்பா அப்படின்னோடனே ஃபோனை கொடுத்தோன்னே சொல்லு மாமா அப்படின்னுங்கிறான். டேய் ஒன்றும் இல்லைடா சங்கர் சார் பேசணும், டே காமெடி அதுக்குள்ளே கொடுத்துட்டேன் நான், அவன் சொல்லினே இருக்கும்போது கொடுத்துட்டேன் நான். சொல்லி கொண்டோன்னே ஹலோ ஹாய் நான் சங்கர் பேசுகிறேங்க, எப்படி இருக்கீங்க ஆர்யா? பாஸ் காமெடி பண்ணாதீங்க பாஸ் அப்படிங்கிறான். நான் சாதாரணமாக இந்த மாதிரி எதாவது பண்ணி காமெடி பண்ணுவேன். நான் இந்த இவருக்கு விஷாலுக்குலாம் ஃபோன் பண்ணி டேவிட் ஃபின்ச்சர் அப்படின்லாம் அமெரிக்கன் ஆக்சென்ட் எல்லாம் பேசி இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணுவேன். அவன் அது மனசில் நினச்சின்னு இருக்கிறான். மனசில் நினச்சிட்டு சங்கர் சார் இதே மாதிரி தான் 2 சேர் இருந்தது, இந்த சேர்லேருந்து அந்த சேருக்கு போயிட்டாரு. எந்திரிச்சோன்னு இல்லைங்க நான் சங்கர் தாங்க பேசுகிறேன், பாஸ் காமெடி பண்ணாதீங்க பாஸ் அப்படிங்கிறாரு. எப்படி சங்கர் அவர் என்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டாரு, தெரியலங்க நம்ப மாட்டேன்றாருங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னா வெளியே போயிட்டு பச்சையா திட்டுறேன், டே என்னடா சங்கர் சார் பேசுகிறேன், டேய் நீ காமெடி பண்ணுறேன்னு நினச்சின்னு இருக்கிறேன்டா. ஐயோ அப்படிங்கிறான். திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அப்புறம் ஆமாம் இப்போ கரெக்டாக பேசுவான் சார் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறேன். ஃபுல்லாக அவர் பேசுகிறார். ஃபுல்லாக பேசினோடனே அவர் சொல்கிறார், இல்லை சார் நான் வந்து வேட்டை படத்தில் நான் ஃபுல்லாக டேட்ஸ் கொடுத்துட்டேன் சார், மாதவனும் இங்கே தான் சார் இருக்காரு, என்னால் ரொம்ப கஷ்டம் சார், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் சொன்னேன் ஏன்டா டே உனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு சான்ஸ் நான் கேட்டுன்னு இருக்கிறேன், நீ படம் பண்ண மாட்டேன்னு சொல்லின்னு இருக்கிறேன், நீ சங்கர் சாரே ரிஜெக்ட் பண்ணுறல நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தேன். டே ஸ்ரீராம் அவங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்துடுச்சுடா, ஐ ஹேவ் டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷனில் தான் ஹி ஹேட் டு லெட் கோ. ஸ்ரீகாந்த் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாப்புல. அப்புறம் சரி அது அவர் அந்த ரோல் பண்ணுறாருன்ன உடனே சரி இந்த ரோல் நாம் பண்ணுறோம் போகிறோம். திரும்ப இன்னும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல விஜய் சார். நல்ல நண்பன் அப்படின்னு ஷூட் பண்ணின்னு இருக்கிறோம், என்ன நண்பன்னே தெரியாம ஷூட் பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ ஒரு ஃபியாஸ்கோ இருந்தது, மகேஷ் பாபு சாரா இல்லை விஜய் சாரா இல்லை சூர்யா சாரா, இது ஒரு சின்ன ஒரு ஒரு இது போயிட்டு இருந்தது, அது இண்டஸ்ட்ரிக்கு தெரியாது அது. பட் அப்புறம் விஜய் சார் இல்லை வேலாயுதம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1 year ஒரு 1.5 months கழிச்சு இல்லை வேற படத்துக்கு போயிட்டேன். நான் ஒரு காவியத்துக்கு போயிட்டேன், வந்தான் வென்றான்னு ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு போனோடனே இந்த படம் டிலே ஆனதுனால அந்த படம் பண்ற மாதிரி ஆகி போச்சு. அதுல அந்த காமெடிலாம் எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்ல, காமெடி மட்டும் பிடிக்குமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் கிரேட் திங்ஸ் ஒன்லி. அப்புறம் ஈவன் சங்கர் சார் த வே ஹி ட்ரீட்டட் அஸ் அண்ட் விஜய் சாரோட சாதாரணமாக நம்ம வந்து விஜய் சாரை வந்து ஒரு சைலண்டான ஒரு நபராக தான் நம்ம பார்த்துருக்குறோம். நான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பூ எனக்காக படத்தோட பூஜை போடுறோம், மதுரையில் தான் பூஜை போடுறோம். ஸோ அப்போது ரசிகர் மன்றத்தில் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மாலெல்லாம் போடுறாங்க, செம்மையாக மாலெல்லாம் போட்டு அழகாக அவங்க வந்து ஒரு பூஜையை போட்டாங்க, மதுரையில் தான் போட்டாங்க. போட்டு அப்போது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தார். செட்டில் நான் பயங்கர கலாய்ப்பேன், ஏன்னா ஐயோ டான்ஸ்னாலே எனக்கு வந்து நான் அப்போது தான் வென்றான் பண்ணுறேன், ஒரு 3-4 படம் பண்ணிகிட்ருக்கேன், ரவுத்திரம் படம் பண்ணிகிட்ருக்கேன், படம் பண்ணிகிட்ருக்கிறேன், மாற்றி படம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஹோல் செட்டே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேஹ்ராதூனில் இந்த ஹார்ட்டிலே பேட்டரி அப்படின்னு அந்த சாங்க்கு வந்து 2 மணி கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். நான் வந்து எல்லா ஃப்ளைட் டிக்கெட்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு வந்தால் ஹோல் செட்டே என்னை பார்க்குது. அப்படியே என்ன செட்டே பார்க்குறாங்க. சொன்ன ஓ அவ்வளோ பில்டப்லாம் இல்லையா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்தோன்னே கஷ்டமான ஸ்டெப்பு கொடுக்குறாங்க. விஜய் சார் வராரு, அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக டக்குன்னு ஆடிடுறாரு. ஸ்ரீகாந்த் சொல்ல வேணாம், நம்மள மாதிரி தான் அவர் வந்து மாஸ்டர் இப்படி பண்ணிடலாம் மாஸ்டர் இப்படி பண்ணிடலாம் மாஸ்டர் இப்படிங்கிறாரு. ஆனால் டேக்கில் சொதப்புறான். இப்போ நீங்கள் தலைவா ஒரு கிரேட் இருக்குல்ல, அதுக்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இலியானா வந்து நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இல்லையானா வந்துட்டாங்க போல இருக்கு, செட்டுக்கு வந்துட்டாங்களே இல்லையானா அப்படிங்கிறோம். பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் சீன் என்ன சார் சீனு அப்படின்னா பேண்ட் வைக்கிற சீன் சார் அப்படின்னோடனே சார். ஸோ நாங்கள் போனோடனே காஸ்டியூமர்கிட்ட சொல்கிறேன்னா
நல்ல பெரிய இதாக கொடுங்கண்ணா, கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எடுத்த உடனே இல்லையா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், எத்தோன்னு இப்படி பார்க்கணுமா, சரி கொஞ்சம் ஆஃப் பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன், பாக்ஸர்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது கொடுங்கண்ணான்னு. அப்புறம் தலைவா ரெடி டேக் போகலாமா, டேக் அப்படி ரெடி ஆக்ஷன், தலைவா யுவர் கிரேட் அப்படின்னா பார்க்குறாரு, அப்படியே பார்க்குறாரு சங்கர் சார், என்னது இது அப்படிங்கிறாரு, என்ன பசங்க ஆஃப் பேண்ட் போட்டு வந்துருக்குறாங்க, சரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கட்டுன்னு போய் திரும்ப போய் சரி சார் வேற ஜட்டி கொடுங்க சார் அப்படிங்கிறோம். அந்த பெருசா ஜட்டி இருக்குமே அது கொடுங்க, இல்லைங்க சங்கர் சார் இந்த ஜட்டி தான் போட சொல்லியிருக்காரு அப்படின்னு, இந்த வீக்கட் ஜட்டி தான் போட்டு வரணுன்ட்டாரு. ஸோ அப்படியே பார்க்குறேன், இல்லையா நான் பார்க்குறேன் விஜய் சாரை விஜய் சார் ஃபுல்லாக கிளிசரின்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக எமோஷ்னலாக இது பண்ணோம். ஸோ போனோன்னு நான் அப்படியே பார்க்குறேன், ஸ்ரீகாந்த் ரெடி அப்படின்னா, சரி உடம்பு நல்லா மனசை தேத்திக்கோ, இன்னைக்கு வில்லியானா மத்தியில் உன் மார்க்கெட் டவுனு, நம்ம 2 பேரும் அவுட்டு அப்படின்னா அப்படின்னோம். டக்குன்னு பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே போன உடனே விஜய் சார் அப்படி வந்தோன்னா அழுத்தம், ஜெய் போடா அப்படின்ட்டு போயிட்டாரு. போட்டு திட்டுறாரு, டேய் நான் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து இந்த சீனை வந்து பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சி, அவர் கிளிசரின் வர ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றுறாரு, நாங்களாம் கையில் எடுத்து இப்படி தான் போடுவோம், அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கிளிசரினை கொட்டுறாரு, போட்டு தண்ணி பயங்கரமாக அப்படியே தழும்பு வெயிட் பண்ணின்னு இருக்காரு. அப்படி வந்தோன்னே அப்படி ஷார்ட்ல டக்குன்னு அப்படி ஒரு வெளியே வரணும், நான் அப்படின்னா டக்குன்னு பேண்ட் டக்குன்னு கீழே போயிடுச்சா, கீழே போனோன்னு யூனிட்டே சிரிக்குது. சரி அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பயங்கரமா சொன்னா, டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, சீரியஸான சீன்ல எல்லா வாட்டியும் இந்த மாதிரி பண்ணின்னு இருப்பியாடா இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னா, நீங்க பாட்டு நல்லா ஜாலியா பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்து இருக்கிறீங்க, நல்லா கிளாமரா நிக்கிறீங்க, நீங்க பாருங்க என்ன இப்படி நிக்க வச்சிருக்காங்க, நீங்க தான் கிளாமரா இருந்திருக்கீங்க, நான் பயங்கர கிளாமரா இருப்பேன். நான் சொன்னேன், டேய் 2 பேரும் ஒரு லெக் பீஸ் அசிங்கமா தெரியுது, சரி நீ எனக்கு தெரிஞ்சு ஊரே சிரிக்க போகிற அந்த தியேட்டர்ல